உலகமெங்கும் படைக்கிடக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திரத்தினிடையில் நாம் பார்க்க இருக்கும் நட்சத்திரம் வாழ்வீச்சில் புகழ்பெற்ற ரஞ்சன். இந்தி பட உலகிலும் வெற்றி கொடி நாட்டினார். சந்திரலேகா படத்தில் வரும் கத்தி சண்டை காட்சியிலும் பிரமாதம் நடித்தார் ரஞ்சன். அகில இந்திய புகழ் பெற்றார். இந்தி பட உலகிலும் புகுந்து வீர செயல்களை நிறைந்த படங்கள் நடித்து சாதனை படைத்தார். ரஞ்சனின் சொந்த ஊர் திருச்சி அடுத்த ஸ்ரீரங்கம் ஆகும். இவருக்கு உண்மையான பெயர் வெங்கட்ரமண சர்மா. 1941 வெளிவந்த விஷய சிறுகர் என்ற படத்தின் மூலம் ரஞ்சன் திரையுலகுக்கு அறிமுகமானார். அந்த படத்தில் ரஞ்சனின் ஜோடியாக நடித்தவர் வைஜெயந்தி மாலாவின் தாயார் வசுந்தரா தேவி. அடுத்து 1942 பக்த நாரத் என்ற படத்தில் நடித்தார். 1943 ஜெமினி எஸ் வாசன் தயாரித்த மங்கம்மா சபதம் படத்தின் மூலம் ரஞ்சன் பிரபலமானார். இதில் அவருக்கு இரட்டை வேடம் வழங்கப்பட்டது. ரஞ்சனின் ஜோடியாக வசுந்தரா தேவி, NS கிருஷ்ணன், T.A. மதுரம் ஆகியோர் நடித்திருந்தனர். 1945 சாலிவாகனன் படத்தில் ரஞ்சன் கதாநாயகனாகவும் எம்ஜிஆர் வில்லனாகவும் நடித்திருந்தனர். எம்ஜிஆர் சிறிய வேடங்கள் நடித்து வந்த காலகட்டம். அதை கதைப்படி விக்ரமாதித்தனுக்கும் சாலிவாகனனுக்கும் கத்தி சண்டை நடக்கும். அதில் விக்ரமாதித்தன் கொல்லப்படுவார். உண்மையாக எம்ஜிஆரும் ரஞ்சனும் கத்தி சண்டையிலே வல்லவர்கள். படப்பிடிப்பின் இருவரும் ஆக்ரோஷமாக சண்டை செய்வார்கள். வேண்டுமென்றே என்னை ராமச்சந்திரன் தாக்குகிறார் என்று ரஞ்சன் புகார் செய்ய அதே புகாரை எம்ஜிஆரும் கூறி வந்தார். டைரக்டரும் மற்றவர்களும் தலையிட்டு சமாதானம் செய்தார்கள். இந்த படத்தின் கதாநாயகி KL வசந்தா. 1948 வெளிவந்த ஜெமினியின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் சந்திரலேகாவில் M.K. ராதாவுடன் இணைந்து ரஞ்சன் கதாநாயகனுக்கு நிகரான முக்கிய வேடம் ரஞ்சனுக்கு பிரதமாக நடித்தார். படத்தின் இறுதி காட்சியில் ரஞ்சனுக்கு M.K. ராதாவுக்கும் கத்தி சண்டை வீசில் நிற்க வைக்கும். இதையடுத்து ஜெமினி தயாரித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் M.K. ராதா இரட்டை வேடத்தில் நடித்தார். இந்த படம் நிசான் என்ற பெயரில் இந்தியில் தயாரிக்கப்பட்டது. தமிழில் ராதா நடித்த இரட்டை வேடத்தில் இந்தியில் ரஞ்சன் நடித்தார். படம் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. இந்த சமயத்தில் சந்திரலேகா இந்தியில் வெளியிடப்பட்டது. அந்த படமும் மகத்தான வெற்றி பெற்றது. ரஞ்சனின் கத்தி சண்டை வடநாட்டு ரசிகளை கவர்ந்ததால் ரஞ்சன் பம்பாயில் குடியேறினார். இந்தி படங்களில் நடித்தார். எல்லாமே வீர செயல்கள் நிறைந்த படங்கள் நடித்தார். பிறகு சின்னப்பத்தேவை தயாரித்த நீலமலை திருடன் படத்திலும் வேறு சில தமிழ் படங்களில் நடித்தார். அவர் கடைசியாக நடித்த படம் கேப்டன் ரஞ்சன். ரஞ்சன் விமானம் ஓட்ட கற்றவர். இசை, நடனம் ஆகிய கலைகளிலும் படித்து பட்டம் பெற்றவர். தமிழில் நாட்டியம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். ரஞ்சனின் மனைவி ஒரு டாக்டர். இவர்களுக்கு குழந்தை இல்லை. ரஞ்சன் தனது மனைவியுடன் அமெரிக்காவுக்கு சென்று அங்கேயே நிரந்தரமாக குடியேறினார். 1983 செப்டம்பர் 12 நியூ ஜெர்சி நகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். அப்போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ஹோட்டலில் அவர் மரணமடைந்தார். அப்போது அவருக்கு வயது 65. வாழ்க ரஞ்சனின் புகழ்.